குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இயற்கை அமைப்புகள், இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகள் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பருவமழை, மழைப்பொழிவு, அப்புறம் அப்படி கண்டினியூவா வானிலை மற்றும் காலநிலை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சாப்டர் தான். ஸோ இந்த தேர்ட் சாப்டர்ல பருவமழை மற்றும் மழைப்பொழிவு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ பருவமழை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கிலீஷ்ல ஆக்சுவலா மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்ல மான்சூன் செஷன் நடக்கும் இல்லையா? அதாவது மான்சூன் அப்படின்ற சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சில டைம் கேட்பாங்க, மௌசிம் அப்படின்றது என்ன சொல், என்ன மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் அப்படி கூட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மான்சூன் அப்படின்ற சொல் வந்து மௌசிம் அப்படின்ற அரேபிய சொல்ல இருந்து பெறப்பட்டதுதான். ஓகே. மான்சூன் அப்படின்ற சொல் வந்து நமக்கு மௌசிம் அப்படின்ற அரேபிய சொல்லில இருந்து பெறப்பட்டது. இதோடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பருவங்கள், அதாவது சீசன்ஸ். பருவங்கள் அப்படின்னா என்ன? சீசன்ஸ். இதோடைய பொருள் என்ன சொல்றாங்க? பருவங்கள். அப்போ வந்து மௌசிம் அப்படின்றது ஒரு அரேபிய சொல். இந்த அரேபிய சொல்ல இருந்து நமக்கு பெறப்பட்டது, அரேபிய சொல்ல இருந்து பெறப்பட்டது மான்சூன் அப்படின்ற வார்த்தை. அந்த இந்த மௌசிம் அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவங்கள் அப்படின்னு பொருள். ஸோ பருவங்கள் அப்படின்றப்ப அது வந்து சீசன்ஸ். ஓகே. ஓகே. பருவ காற்றுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த குறிப்பிட்ட பருவத்துல வீசக்கூடிய மேஜரான காற்றுகளை தான் நம்ம வந்து பருவ காற்றுகள் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை டைம்ல நமக்கு வந்து தென்மேற்கு பருவ காற்று நமக்கு வந்து வீசுது. ஓகே. தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதால தென்மேற்கு பருவ காற்று, அவ்வளவுதான். ஸோ பருவக்காற்றுகள் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று சொல்லி ரெண்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? நமக்கு இந்தியாவில மேஜரா வந்து தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய பகுதிகளில் இருந்து நமக்கு உள்ள வருது. வடகிழக்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவுடைய உயர் அழுத்த பகுதியிலிருந்து இந்தியா மற்றும் இந்தியாவை நோக்கி நமக்கு வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரியை பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பருவ காற்றுகள், ஓகே, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேவா? ஸோ வேற ஒண்ணுமே இல்லை. இதான் இந்தியா வச்சுக்கோங்களேன். இது என்னது? இமயமலை. என்னது? ஆரவல்லி. இது என்னது? விந்திய சாத்பூரா. இது மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல நமக்கு வந்து காற்றுகள் வந்து வீசும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உலகம் ரொம்ப பெருசு. இந்த பக்கத்துல இருந்து மட்டும் இல்லாம இப்படியே நமக்கு வந்து காற்று வந்து போகும். ஓகேவா? ஸோ தென்மேற்கு பருவ காற்று. வடகிழக்கு பருவ காற்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இங்க இருந்து போன காற்று மறுபடியும் இங்க வருது. இது எப்படி நடக்குதுன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்ப நான் வச்சுக்கோங்க எப்படி நடக்குது, என்ன காரணத்தினால தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்றுலாம் உருவாகுது, என்ன நடக்குது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பருவ காலங்கள். பருவ காற்று பார்க்க முன்னாடி பருவ காலங்கள். பருவ காலங்கள் வந்து நமக்கு 4 பருவங்களா நமக்கு அடையாளம் கண்டிருக்காங்க. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று அல்லது மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று அல்லது பருவ காற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பருவ காலம் சொல்றதை விட பின்னடையும் பருவ காற்று காலம் அதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இது வேணாம், பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்ப இப்போதைக்கு குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இந்த ஆக்சுவலா நமக்கு இந்த டைம்ல வடகிழக்கு பருவக்காற்றுலாம் வரும்போது நமக்கு குளிர்காலமே வந்துடும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மழை இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நிறைய இடங்கள்ல மழை இருக்கும், புயல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து குளிர்காலம் எந்த சீசன்ல வருது பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, நமக்கே தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் கோடைக்காலம் மார்ச்ல இருந்து மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் நமக்கு வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம். ஓகேவா? ஸோ இந்த காலங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிய வந்துடும். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இது மட்டும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான பகுதி. நமக்கு சன் வந்து இங்க இருக்கு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. கரெக்டா? பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. ஓகே, நமக்கு தெரியும், இதுல எந்த மாற்றமும் இல்லை.
இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், குளிர்காலம் பார்க்க போறோம். ஸோ ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, ஜனவரி டு பிப்ரவரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன? ஸோ ஆக்சுவலா இந்த டைம்ல நமக்கு வந்து சன்னுடைய கதிர்கள் நமக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சூரியனுடைய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா நமக்கு வந்து இந்த டைரக்டா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேல விழும். அதாவது இதான் வந்து நமக்கு வந்து பூமி வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ நமக்கு பூமியில இருந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். நமக்கு எப்படி சுத்துதோ ஒரு 23 டிகிரி சாய்வா சுத்தும், அப்படிதானே? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக தான் இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், ஓகேங்களா? இது வந்து நிலநடுக்கோடு, ஓகே. இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஓகேவா? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இது சூரியனுடைய கதிர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல விழும். புரிஞ்சுதா? ஓகே. இதே இது அப்படியே இது வந்து எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 22 டிசம்பர். எப்ப விழுது? 22 டிசம்பர்ல விழுது, ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க பாருங்க, ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோடை காலத்துல வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரிதான். சோ இது வந்து இதான் வந்து பூமி வச்சுப்போம். சோ பூமி வந்து எப்படி சுத்தும்? 23 டிகிரி சாய்வா நமக்கு வந்து சுத்துது, அப்படிதானே? அப்ப 23 டிகிரி சாய்வா நமக்கு சுத்துது, கரெக்டா? ஓகே. இப்ப வந்து பாருங்க, இது வந்து எக்ஸாக்டா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல நமக்கு வந்து கரெக்டா விழும். இது வந்து நிலநடுக்கோடு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன வரையறேன்னு சொல்லிட்டு? இது வந்து நிலநடுக்கோடு, இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஓகேங்களா? டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு தமிழ்ல என்ன? டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது கடகரேகை, அப்படிதானே? டிராபிக் ஆஃப் கேன்சர் இது வந்து கடகரேகை, கரெக்டா? கடகரேகை. இது வந்து என்னது? மகர ரேகை. மகர ரேகை, புரியுது இல்லையா? சோ இது வந்து டிராபிக் ஆஃப் என்னது? கேன்சர் சொல்லுவாங்க. இப்போ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் மேல இது எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ஜூன். எப்போ? 21 ஜூன். ஸோ ஜூன்ல நமக்கு வந்து இது ஸ்ட்ரைட்டாவே விழும், புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து இன்னொரு இதே நான் வந்து முடிச்சிடறேன் அப்படின்னா உங்களுக்கு 4 பருவ காலங்களும் பக்காவா முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் இங்க ஒரு டைரக்ஷன் பாருங்க. இந்த டைரக்ஷன்ல நமக்கு வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து எக்ஸாக்டா ஈக்குவேட்டர்ல விழும். அதாவது பூமி வந்து இப்படி சுத்துது, கொஞ்சம் சாய்வா இருக்குது, ஓகே ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பூமி வந்து சாய்வா இருக்குது, 23 டிகிரி சாய்வா இருக்குது, கரெக்டா? இப்படிதான் சுத்திட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோடு கரெக்டா வரும், ஓகேவா? சோ இது என்ன கொஞ்சம் நான் துல்லியமா போடணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டா இப்படி வராது, ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகை, ஓகேங்களா? அதாவது நிலநடுக்கோடு. இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது டிராபிக் ஆஃப் கேன்சர், ஓகேங்களா? சோ பூமி வந்து இப்படி சுத்திட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த டிராயிங் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே. சோ இங்க இப்போ இந்த 2 இடமும் பாருங்க. இந்த 2 இடத்துலயுமே இது வந்து எந்த இடத்துல நமக்கு விழுதுன்னா ஈக்குவேட்டர்ல விழுது, புரியுதா? சோ இது வந்து கடக ரேகையில விழுது, இது வந்து மகர ரேகையில விழுது, ஓகேங்களா? இது வந்து என்னது? நிலநடுக்கோடு, ஓகேங்களா? ஈக்குவேட்டர் அப்படின்றது நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நிலநடுக்கோடு, ஓகே. சோ இதுவும் வந்து ஈக்குவேட்டர்ல விழுது. இது இப்ப நமக்கு ஜூன், இது வந்து டிசம்பர் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? மார்ச், ஓகேங்களா? இது வந்து 21 மார்ச், ஓகே. இது வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 23 செப்டம்பர். இது வந்து 23 செப்டம்பர். இது எக்ஸாக்டா விழும், ஓகேங்களா? சோ கொஞ்சம் இதாக கூட எக்ஸாக்டா நமக்கு வந்து விழும். அப்போ நமக்கு வந்து சூரியன் வந்து பூமிய இப்படிதான் சுத்தி வருது, ஓகே ஓகே. சோ அப்படி நமக்கு வந்து எந்த மாதிரி சுத்தி வருது? மார்ச்ல இருந்து ஜூன், ஓகேவா? மார்ச்ல இருந்து ஜூன், ஜூன்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது? செப்டம்பர். ஜூன்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர். செப்டம்பர்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க? டிசம்பர். அப்புறம் டிசம்பர்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு என்னது? மார்ச். சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சுத்திட்டே வருது, இல்லையா? ஓகே. இது ஓகே தானே? புரிஞ்சு இல்லையா? ஓகே. சோ ரவுண்டா போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லையா? ஓகே. சோ இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்லைடை நீங்க நல்லா கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போற விஷயங்கள் நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ அதுக்காக மட்டும்தான். ஆக்சுவல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம், பாத்தீங்களா? ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர்னால நம்ம வந்து மிஸ் ஆயிடுச்சு.
ஸோ பார்க்கலாம் நம்ம. ஜஸ்ட் ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து லைட்டா சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இங்க வந்து கடகரேகை. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த கடகரேகையில சூரியனுடைய கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா விழுது. இது வந்து எந்த டைம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 21 ஜூன் 21 வந்து கடகரேகையில ஸ்ட்ரைட்டா விழுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகர ரேகை, அதாவது டிசம்பர் 22 பாத்தீங்கன்னா மகர ரேகையில நமக்கு வந்து விழுது. ஓகேங்களா, மகர ரேகையில நமக்கு வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா விழுது. நாம இங்க பாத்தீங்கன்னா 21 மார்ச்ல சூரியனுடைய கதிர்கள் ஸ்ட்ரைட்டா எங்க விழும்னா ஈக்குவட்டார்ல விழும். செப்டம்பர் 23லையும் ஈக்குவட்டார்ல நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா சூரியனுடைய கதிர்கள் விழும். இங்க வந்து ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க வந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் சேமா இருக்கும். ஈவன் போல்ல கூட நமக்கு வந்து டே அண்ட் நைட் வந்து சேமா இருக்கும். ஓகேவா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 21 ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வட அரை கோளத்துல நமக்கு வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா விழும் இல்லையா. வட அரை கோளத்துல சூரியனுடைய கதிர்கள் நமக்கு, அதாவது கடகரேகையில விழும்போது வட அரை கோளத்துல நமக்கு வந்து பகல் வந்து அதிகமா இருக்கும், இரவு கம்மியா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து உல்டா. இந்த 26 டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மகர ரேகையில நமக்கு வந்து இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா விழும்போது வட அரை கோளத்துல பகல் அதிகமா இருக்கும், நைட்டு கம்மியா இருக்கும். அப்போ தென்னரை கோளத்துல சரி தென்னரை கோளத்துல வந்து பகல் அதிகமா இருக்கும், நைட்டு கம்மியா இருக்கும். கரெக்டா. சோ ஏன்னா தென்னரை கோளத்துலதான் மகர ரேகை இருக்குது. அப்போ வடக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா நைட்டு கம்மியா இருக்கும். அதாவது நமக்கு வந்து இப்படி மூணா பிரிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவட்டார் அப்படின்றப்ப இது வந்து கடகரேகை, இது வந்து மகர ரேகை. இந்தியா வந்து இந்த இடத்துல இருக்குது, ஆஸ்திரேலியா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குளிர்காலமா இருக்கும்போது இங்க கோடை காலமா இருக்கும். ஓகேங்களா. அதாவது நமக்கு இந்த நார்தன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு வந்து குளிர்காலம் இருக்கும்போது கோடை, அதே மாதிரி கோடை இருக்கும்போது குளிர்காலம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க நமக்கு இந்த எக்ஸாக்டா 22 அப்போ சூரியன் எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா. அப்ப இங்க வந்து சூரியனுடைய கதிர்கள் நமக்கு இங்க வந்து ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். இங்க நமக்கு வந்து அதோடைய அந்த என்ன சொல்றது சாய்வா விழக்கூடிய கதிர்கள் கிடைக்கும், ஸ்ட்ரைட்டா நமக்கு கிடைக்காது. அப்படின்னா அங்க வந்து குளிர்காலம் நமக்கு வந்து காணப்படும். ஓகேங்களா. சோ இந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஒன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று எங்க இருந்து ஜூன் டு செப்டம்பர் வரும்போதுதான் தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு இங்க நடக்கும். நான் இந்த கலர்ல எழுதிருக்கிறதெல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. இந்த கலர்ல நான் வந்து எழுதிருக்கக்கூடியதெல்லாம் இந்தியாவில எக்ஸாக்டா இந்தியாவில மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி செப்டம்பர் டு டிசம்பர் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேங்களா. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு இருக்காது, குளிர் தான் இருக்கும். அப்புறம் இந்த மார்ச் டு ஜூன் வரும்போது நமக்கு வந்து கோடை காலம் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டா. கோடை காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இங்க வந்து நிறைய லோக்கல் விண்ட்ஸ், சீசனல் லோக்கல் விண்ட்ஸ், இந்த லூ எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீங்க இல்லையா. சோ லூ இதெல்லாம் நமக்கு வந்து அதிகமா வரும். ஓகே. சோ இப்போ நமக்கு வந்து சில விஷயங்கள் சொல்றேன். சோ இது புரிச்சுல எந்த விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். அவ்வளவுதான். கவனிச்சுக்கோங்க. இனிமே நீங்க ரீட் பண்ணுங்க. குளிர்காலத்துல அப்ப நமக்கு சூரியன் கதிர்கள் நமக்கு எங்க விழுது, அதாவது இந்தியாவில குளிர்காலம் சூரியன் கதிர்கள் நமக்கு எங்க விழும், ஸ்ட்ரெயிட்டா மகர ரேகையில் விழும். அப்படிதானே பார்த்தோம் இல்லையா நம்ம. சோ மகர ரேகையில விழும்போது சூரியன் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதாவது மகர ரேகையில இருக்குது. ஓகேங்களா. சோ மகர ரேகையில் இருக்குது. இப்போ இந்தியாவில குறைந்த வெப்பம் அப்படிதானே. அப்போ டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நமக்கு விழுது. ஓகேங்களா. இந்த இடத்துல எல்லாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இந்தியா இருக்குது. கரெக்டா. இங்கதான் இந்தியா இருக்குது. சோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாய்வா விழும். அதனால இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வெப்பம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். புரியுதா. இந்தியாவில குறைந்த வெப்பம் தான் கிடைக்கும். சோ வட இந்தியாவில இப்போ இந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கில இருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. என்ன சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்களா, இந்த ஒரே ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட், இந்த தமிழ்ல எக்ஸாக்டா சொல்றேன், வெப்பத்தினால் காற்று விரிவடைந்து லேசாகி மேலே செல்கிறது அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம், ஒரு கான்செப்ட். இன்னொன்னு, காற்று வந்து வெற்றிடத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்படிதான் எங்க வந்து ஃப்ரீயா இருக்கோ அங்க வந்து போயிட்டே இருக்கும். கரெக்டா. இப்ப நான் என்ன சொல்றேன், அதாவது வெப்பத்தினால் ஹீட்னால காற்று அந்த ஏர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், லேஸ் ஆகிரும். ஓகேங்களா. லூசன் ஆயிரும். லூசன் ஆகி விரிவடைஞ்சிரும், பெருசாயிரும், எக்ஸ்பேண்ட் ஆகி மேல போகும். கரெக்டா. அதாவது மேல போகும், காற்று விரிவடைந்து லேசாகி மேலே செல்கிறது. இதான் கான்செப்ட். இப்ப என்ன நடக்குது பாருங்க. நமக்கு
இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில இப்போ வந்து என்னவா இருக்கு, சன் இருக்கு. இங்க வந்து என்னவா இருக்கும், இப்போ நமக்கு குளிர்காலமா இருக்குது. இந்தியாவுல குளிர்காலம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், இங்க வந்து கோடை காலம். இங்க சன்னுடைய வெப்பம் வந்து அதிகமாகுது. வெப்பம் அதிகமாக என்ன இருக்கும், இங்க வெப்பம் இங்க அதிகமாக நமக்கு என்ன இருக்கும், இந்த பக்கத்துல லோ பிரஷர் இருக்கும், குறைந்த காற்றழுத்தம் இருக்கும். ஏன்னா நீங்க இதை வந்து இந்த இந்த வியூல பாருங்க, ஓகேங்களா. இந்த வியூல பார்க்கும்போது இங்கதான் நமக்கு என்ன இருக்குது, கடகரேகை இருக்குது, இந்தியா இருக்குது. ஓகே, இங்க வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, மகர ரேகை இருக்குது. இது வந்து ஈக்குவேட்டார், நிலநடுக்கோடு இருக்குது. ஓகேங்களா, நிலநடுக்கோடு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஹீட்ல என்ன ஆகுது, காற்றெல்லாம் மேல போயிருது, லேசாகி மேல போயிருது. அப்போ இங்க என்ன இருக்குது, டென்ஸ். ஏன்னா குளிர்காலம், குளிர்ந்த காற்று இருக்குது. இது வந்து மேல போகாது, இது வந்து கீழே தங்கி இருக்கும். அப்போ இந்த காத்து என்ன பண்ணா, இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு இங்க இருந்து வரும். ஓகே, இங்க இருந்து நமக்கு வரும். ஓகேங்களா. சோ அதான் என்ன சொல்றாங்கன்னா, வட இந்தியாவில் உயர் அழுத்தம் உருவாகிடும். இங்க வந்து லோ பிரஷர் இருக்கும், இங்க வந்து என்ன இருக்கும், ஹை பிரஷர் இருக்கும். ஓகேங்களா, இங்க வந்து ஹை பிரஷர் இருக்கும். சோ ஹை பிரஷர் உருவாக்குனால காற்று வந்து வட மேற்குல இருந்து வீசும், இங்க இருந்து வீசும். ஓகேங்களா, வடமேற்கு திசையில இருந்து நமக்கு வீசி சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியா, இது வந்து இந்தியாவை மட்டும் நம்ம சொல்றோம், நான் ஆன் தி ஹோல் வேர்ல்டு சொல்றேன். ஓகேங்களா, தென்னிந்தியாவில பொதுவா வந்து காற்றானது கிழக்கில் இருந்து வீசும். ஏன்னா இங்க வந்து இங்க இருந்து பார்க்கும் போதா இப்படி, இங்க வந்து கிழக்குல இருந்து வீசுற மாதிரி தான் வீசும் நமக்கு. ஓகேங்களா, எக்ஸாக்டா கிழக்கு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் கிழக்குல இருந்து வீசுற மாதிரி நமக்கு வந்து வீசும். ஓகேங்களா, புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதான் வந்து குளிர்காலம். சோ இந்த குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச, சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சு இல்லையா. ஓகே, சோ ஏன் குளிர்காலம், ஏன் குளிராக்குன்ற கான்செப்ட் புரிஞ்சு இல்லையா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை இந்த தென்னிந்தியாவில வந்து -22 டிகிரில இருக்குமாமா. ஆனா நார்த்ல பாத்தீங்கன்னா இன்னும் குளிரா இருக்கும், -10 டிகிரில இருக்கும். உங்களால கெஸ் பண்ண முடியுதா. இது வந்து என்னது, கடகரேகை. இந்தியா இருக்குது, இந்தியாவை 2 சமபாகமா பிரிக்குது. இது வந்து என்னது, ஈக்குவேட்டார், நிலநடுக்கோடு. இது வந்து மகர ரேகை. ஓகேங்களா, மகரம், கடகம். ஓகேங்களா, இங்க வந்து இப்ப சூரியன் இருக்குது, கரெக்டா. சூரியன் வந்து இங்க இருக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பார்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இங்க வந்து ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். இந்த பார்ட் கூட நமக்கு வந்து சூரியன் கதிர்கள் கிடைக்கும். இங்க பாருங்க, இதுக்கு அப்புறம்லாம் ரொம்ப தூரம் இல்லையா. சோ அதுதான் தென்னிந்தியாவில ஏன் வந்து, ஸோ தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 22 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் கொஞ்சமாவது கதிர்கள் கிடைக்கும். ஆனால் அங்கே போக 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 சூரியன் கதிர்கள் வந்து கிடைக்காது. அதனால தான் இங்கே வந்து இன்னும் அதிகமான குளிர்ல வந்து காணப்படுது. பஞ்சாப் சமவெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ்ல, எதுவுமே மைனஸ் கிடையாது, மைனஸ் இல்ல 22 டிகிரி, 10 டிகிரி, 6 டிகிரி. ஓகேங்களா. ஓகே, அதாவது தென்னிந்தியாவில் குறைந்தபட்ச வெப்பநிலையே வந்து பாத்தீங்கன்னா 22 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும். ஓகேங்களா, தென்னிந்தியாவில் குறைந்தபட்ச வெப்பநிலையே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், 22 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும். வட இந்தியாவில் 10 டிகிரி, பஞ்சாப் சமவெளிகளில் இன்னும் கம்மியா 6 டிகிரி வரை இருக்குது. ஓகேங்களா, இது நான் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஏன் தென்னிந்தியாவை விட வட இந்தியா கம்மியா இருக்குதா, இது வட இந்தியா இன்னும் சூரியன்ல இருந்து தள்ளி இருக்குது, அப்படிதானே. இப்ப இந்த குளிர்காலத்துலதான் நமக்கு வந்து என்ன ஆகும், சூரியன் இருந்து மூவாகி இங்க வரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க மூவ் ஆகும்போது கோடைக்காலம் மாறுறோம், கரெக்டா. சூரியன் இந்த இடத்துல இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணதான் நமக்கு வந்து குளிர்காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க, புரியுதா. ஓகே, சோ இப்போ இந்தியாவுல ஆக்சுவலா இந்த வந்து எப்படி மூவ் ஆகுது, சூரியன் வந்து ஒன்னும் இங்க இருந்து இங்கெல்லாம் மூவ் ஆகுறது கிடையாது. புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம பூமி வந்து இப்படி சாஞ்சி சுத்துறதுனாலதான் அது மூவ் ஆகுது. ஓகேங்களா, பூமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுத்தும் போது, இப்ப சாஞ்சி இருக்கும்போது இப்படி இருக்குது, சூரியன் இங்க இருக்காரு. அதே பூமி அப்படியே சுத்தி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே, அதே பூமி அப்படி சுத்தி வரும்போது இந்த பிக்சர் பாருங்க, இன்னும் நல்லா புரியும். பூமி வந்து சாய்வா சுத்துறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பருவ காலங்கள்லாம் ஏற்படுது. ஓகேங்களா, ஒண்ணு வந்து சாய்வா சுத்துற ரீசன், இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பூமி சூரியனை சுத்தி வருது, புரியுதா. சூரியன், நான் வந்து இவ்வளவு நேரம் நான் சொல்ற கதையை வச்சுட்டு சூரியன் தான் மேலே கீழே போயிட்டு வருது அப்படின்னு நீங்க வந்து கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்க இருக்குது எக்ஸாக்டா, ஓகே, இந்த பாயிண்ட் இருக்குதா. அதாவது இப்படி சாஞ்சிருக்காங்க, ஓகேங்களா, சாஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இன்னும் சாஞ்சி போடணும், ஓகேவா. சோ இப்போ வந்து சூரியன் வந்து இங்க இருக்குது, இப்ப இது சுத்திட்டே வருது. ஒரு இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்குது கிட்டத்தட்ட, ஆனா இது மேல வந்துருது, புரியுதா. ஓகேவா. சோ ஒரு பாதி வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா நீங்க வந்து ஜூன் டு
ஜூன் டு நமக்கு எப்போ வரும்? டிசம்பர். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா ஒரு 6 மாசம் அப்படிதானே? ஜூன் டு டிசம்பர் அப்படின்றது. அப்போ எக்ஸாக்ட்டா ஒரு 6 மாசம். அப்போ நமக்கு பாதி இங்க வந்திருக்கும். இங்க தான் ஆரம்பிச்சது, இங்க வந்திருக்கும். அப்படிதானே? சோ இன்னும் ஒரு ரவுண்டு இங்க ஆரம்பிச்சு இங்க வந்தா பாதி. இன்னொரு ரவுண்ட் வந்தா முழுமையா வரும். அப்ப நமக்கு இதனால தான் வந்து கடகரேகை, மகர ரேகை வந்து டிராவல் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. சோ சூரியன் வந்து எங்கேயும் போகல. சூரியன் வந்து சுத்திட்டே இருக்குது. ஓகே. சூரியன் சூரியன் சூரியன மையமா தான் பூமி சுத்துது. சூரியன் சுத்துற விஷயத்த விட்டுருவோம். சூரியன் மையமா இருக்குது. பூமி சாய்வா சுத்துறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஒரு ஜெனரலா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி தன்னைத்தான் சுற்றுவதால என்ன நடக்குது? இரவு பகல் ஏற்படுது. பூமி தன்னைத்தான் சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுது. ஓகே. பூமி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுது. ஓகே. பூமி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுது. ஓகேங்களா? இரவு பகல் ஏற்படுறதுக்கு காரணம் பூமி தன்னைத்தான் சுற்றுவது. பருவ காலங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் பூமி எதை சுத்துறது? சூரியனை சுற்றி வருவது. ஓகேங்களா? சோ அதான். ஓகே. சோ இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போலாம். இந்த கான்செப்ட் ஓகே தானே? இப்போ இந்தியாவுல குளிர்காலத்துல மத்திய தரை கடல்ல இருந்து ஒரு தாழ்வு அழுத்தம் உருவாகி கிழக்கு நோக்கி நகர்ந்து ஈரான், ஆப்கானிஸ்தான் கடந்து இந்தியா வருது. ஓகே, இந்த கதைக்கு வருவோம். என்ன சார் இது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய தரை கடல்னா என்ன? மெடிட்டரேனியன் சி. ஆக்சுவலா நம்ம டெதிஸ் சி ஒன்று பார்த்தோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பான்ஜியா, பாந்தலசா பார்த்தோம். அது ரெண்டா பிரியும். ரெண்டா பிரியும் போது நமக்கு வந்து சென்டர்ல வந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த லேண்ட் ஃபார்முக்கு சரி, சென்டர்ல வந்து ஒரு வாட்டர் பாடி ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் பாடிக்கு பேர் என்ன சொன்னேன் நான்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அந்த வாட்டர் பாடியோட பேர் நான் வந்து என்ன சொன்னேன் பாத்தீங்கன்னா, ஓகே. ஸோ டெதிஸ் சி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த கதை ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து சொல்லியிருப்பேங்க. தெரியாத மாதிரி பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பான்ஜியா, பாந்தலசா இருக்கும். பான்ஜியா அப்படின்றது நிலப்பரப்பு, பாந்தலசா அப்படின்றது நீர்ப்பரப்பு. அந்த பான்ஜியா, பாந்தலசால பான்ஜியா வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து அங்காரா லேண்ட், அங்காரா லேண்ட், அதாவது லாரேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து கோண்டுவானா, தென்பகுதி வந்து கோண்டுவானாவா பிரிஞ்சிருக்கும். அந்த ரெண்டுக்கு இடையில உருவானது வந்து பாத்தீங்கன்னா டெதிஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டெதிஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெதிஸ் சி தான் இப்போ வந்து சுருங்கி என்னவாக்கும் பாத்தீங்கன்னா இந்த மத்திய தரை கடலா இருக்குது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மத்திய தரை கடல் வந்து எங்க இருக்குன்னா, மேப் இருந்தா ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கும். ஈரானுக்கு அந்த பக்கம் மாட்டு மத்திய தரை கடல் இருக்கும். அந்த யூரோப்புக்கு தெற்கு பக்கமாட்டு இருக்கும். அங்க இருந்து ஒரு காற்று வந்து இந்த குளிர்காலத்துல ஃபார்ம் ஆகி ஈரான் வழியா ஆப்கானிஸ்தான் டு இந்தியா வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா? சோ இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேற்கத்திய இடையூற்று காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. வெஸ்டர்ன் சைட்ல உள்ள மத்திய தரை கடல்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு காத்து வருது. ஓகேங்களா? இதான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீமுடைய தாக்கமும் இதுல வந்து அதிகமா இருக்கும். அதனால நம்ம ஜெட் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஜெட் ஸ்ட்ரீம் இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. குளிர்காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இங்க இருக்குது, ஈரான்லாம் இங்க இருக்குது, ஆப்கானிஸ்தான் அங்க இருக்குது, மத்திய தரை கடல் இங்க இருக்குது. இந்த மத்திய தரை கடல்ல இருந்து ஒரு காற்று ஒன்று நமக்கு வந்து ஈரான் வழியா வந்து இப்படி நமக்கு ஒரு காற்று வருது. ஓகேங்களா? சோ இந்த காத்துனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கத்திய இடையூற்று காற்று அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு வந்து வருது. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அல்லது இடையூற்று காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடையூற்று காற்று அப்படின்னு மேற்கத்திய இடையூற்று காற்று அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இங்க வந்து அதிகமான மழை மற்றும் பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். இந்த பனிப்பொழிவுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை வந்து செழிப்பா வளர்றதுக்கு, கோதுமை சாகுபடி பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஏற்ற காலமா நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? கோதுமை சாகுபடி பண்றதுக்கு இது ஒரு ஏற்ற காலமா நமக்கு இருக்குது. ஓகே, சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம் ஷார்ட் ஆட். ஸோ இந்த டைம்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் நல்லா வந்து மழைப்பொழிவு கிடைக்கும். ஸோ இதனால வந்து அந்த பகுதிகளில் கோதுமை விளைச்சல் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முன் பருவ காற்று காலம் அல்லது கோடை காலம். ஸோ அதாவது ஏன் முன் பருவ காற்று காலம் சொல்றோம்? கோடை காலத்துக்கு முந்தைய காலம் இங்க இருக்கு. இதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதான் வந்து பருவ காற்று காலம். இந்த பருவ காற்று காலத்துக்கு முன்னாடி உள்ள காலம் முன் பருவ காற்று காலம். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். கோடை காலம் அப்போ வந்து மார்ச் டு ஜூன். ஓகேங்களா? அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுல இருந்து கடகரேகையை நோக்கி நகரக்கூடிய காலம்
கோடை காலம் சொன்னா உங்களுக்கு என்ன வரணும்? ஈக்குவேட்டார், கடகரேகை, மகர ரேகை. ஓகே, கடகரேகை. அதாவது கோடை காலம் அப்படின்றது சூரியனுடைய டிராவல் வந்து இங்க இருந்து இங்க நோக்கி வரக்கூடிய காலம். ஓகேங்களா? சூரியன் வந்து இங்க இருந்து இங்க நோக்கி வரக்கூடிய காலம் தான். ஓகே, ஸோ இந்த பீரியட் தான். அவ்வளவு வேணாம் இல்லையா, சிம்பிளா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சூரியனுடைய கதிர்கள் அப்போ செங்குத்தாட்டு எங்க விழும்? தீபகற்ப இந்தியா மேல விழும். கரெக்டா? கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜூன்லயா, ஜூன்ல இங்க வந்துடும். அதான் முன்னாடி ஏப்ரல் மேலே வந்துடும். ஏப்ரல் மேல தலைவர் இங்க இருப்பாரு. ஆனா இப்பவே நமக்கு வந்து என்ன வெயில் அடிச்சிடும், ஹீட் வந்துடும். ஓகேவா? சோ இங்க இருந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த இந்த இதுல வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து செங்குத்தாட்டு சூரிய கதிர்கள் விழும். சோ இந்த இடத்துல டிராவல் ஆகுது, இந்த இடத்துல டிராவல் ஆகுது நமக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எல்லா இடமும் செங்குத்தாவே கதிர்கள் விழும். கரெக்டா? அப்போ வெப்பநிலை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. ஓகேங்களா? தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நமக்கு இது வெப்பநிலை தான் அதிகரிக்கும். மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன்பருவ கால மழையை தருகிறது. அதாவது இந்த டைம்ல நமக்கு சில இடங்கள் நமக்கு வந்து மழையும் நமக்கு வந்து பெய்யும். ஓகேங்களா? கோடை மழையும் நமக்கு பெய்யும். ஸோ இதை வந்து அடுத்த 2 இதுலயும் நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபைன். இப்போதைக்கு அப்போ ஜென்ரலா நீங்க என்னென்ன வச்சுக்கணும்? இந்த கோடை காலத்துல, அதாவது முன்பருவ காற்று காலம் அல்லது கோடை காலம். ஏன் முன்பருவ காற்று காலம் சொல்றது புரிஞ்சுச்சு இல்லையா? பருவக்காற்று காலத்துக்கு முன்னாடி உள்ள காலம், அவ்வளவுதான் முன்பருவ காற்று காலம். நீங்க கோடை காலம் வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து செங்குத்து கதிர்கள் தீபகற்ப இந்தியாவின் மீது விழுகிறது. இந்த வெப்பநிலை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டைம்ல தான் குஜராத், வடக்கு மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான இடங்கள்ல பகல் நேர வெப்பத்தையும், அதிக பகல் நேர வெப்பம் இருக்கும், அதே மாதிரி குறைந்த இரவு நேர வெப்பம் இருக்கும். ஓகேங்களா? என்னன்னா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து காற்று வீசும் திசை வந்து எப்படி வீசும்னா தென்மேற்கு திசையில வந்து தென்மேற்கு டு வடகிழக்கு நோக்கி நமக்கு வந்து காற்றுகள் வந்து வீசிட்டு இருக்கும் இந்த டைம்ல. இந்த காற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்துல மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு இந்த பக்கத்துல, அதாவது இந்தியாவுடைய இந்த சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழையையும் தரும். ஓகேங்களா? ஸோ அதாவது பருவமழை கிடையாது, பருவமழைக்கு முந்தைய ஒரு கோடை மழை மாதிரி ஒரு மழையும் நமக்கு வந்து தருது. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் கர்நாடகா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சாரல், மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாஞ்சாரல், மேங்கோ ஷவர் அப்படின்ற ஒரு மழை நமக்கு வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பெரிய அடைமழையால இருக்காது, ஒரு நீட்டான மழை. ஓகேங்களா? சாரல் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ சாரல் அப்படின்றது ரொம்ப சாரல் ஒரு நைஸா இருக்கும் அப்படி கிடையாது, ஒரு நார்மலான மிதமான மழை வரும். ஸோ இந்த மாஞ்சாரல் வந்து பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா பகுதிகளில் நமக்கு வந்து என்ன பண்ணுது? அந்த பகுதியில் மாங்காய் விளைச்சலுக்கு, மாங்காய்கள் விளைவில் முதிர்வதற்கு பயனுள்ளா இருக்கு. ஸோ மாங்காய் வந்து இப்போ பொதுவாக மாம்பழம் எந்த சீசன்ல வரும்? கோடையெல்லாம் வரும். அப்படிதானே? மே ஜூன் டைம்ல நமக்கு வந்து வரும். ஸோ அந்த டைம்ல இந்த காற்று வீசுறதுனால, இந்த மழை பெய்யறதுனால மாங்காய் ஈஸியா விளையிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே சேம் டைம் நமக்கு ஏப்ரல் மே மாசத்துல வடமேற்கு திசையில இருந்து ஒரு காற்று நமக்கு வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா சவுத்துல. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து, வடமேற்கு திசை அப்படின்றது ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நமக்கு ஒரு காற்று வருது. ஓகேங்களா? சோ இது வந்து திசையில இருந்து ஒரு தலை காற்று ஒன்று வீசுது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரக்கூடிய காத்து நமக்கு அப்படியே போயிட்டு இந்த மேற்கு வங்காளம், பீகார், ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தருதுன்னா மழையை வந்து கொடுக்குது. இந்த காற்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம 2 இது படிச்சிருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா மாஞ்சாரல், மேங்கோ ஷவர், இன்னொரு நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி. ஸோ இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் இந்த பகுதிக்கு மழையை வந்து தரக்கூடியது. அப்ப கால் பைசாகி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கால் பைசாகினா ஏன் பேசுறாங்கன்னா இது வந்து அந்த பைசாகி மாதம் வந்து கொண்டாடுவாங்க இல்ல, பைசாகி திருவிழா, பைசாகி மாதம் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த டைம்ல ஒரு மிகுந்த பேரழிவை வந்து உருவாக்கும். அதனாலதான் அதை வந்து ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவான வேர்டு தான். அது ஏதோ பூதம் மாதிரி குறிப்பிடுறதா நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. ஆனா வந்து அது ஒரு அழிவை ஏற்படுத்துற ஒரு பேர் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? கால் பைசாகி ஒரு மீனிங். ஓகே, ஸோ இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல ஒரு மழையை தரும்.
அதே மாதிரி இந்த இந்த பீரியட்ல இந்த கோடை காலத்துல பகல் பொழுதுகள்ல பயங்கரமான வெப்ப காற்று வந்து வீசும். இந்த வெப்ப காற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூ அப்படின்னு சொல்லிட்டு பேரு. பகல் பொழுதுல வடமேற்கு பகுதியில இருந்து வீசும் வலிமையான வெப்ப காற்று. இந்த காற்றுக்கு வந்து என்ன பேரு? லூ அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஏப்ரல் மே மாதங்கள்ல வடமேற்கு திசையில இருந்து வீசும் தலைக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாக்கி. இது வந்து அதிகமா எங்க பாதிப்பு தருது? பீகார், அஸ்ஸாம் பகுதிகளில் குறுகிய கால மழையை தருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் இல்ல நார்த்ல, அங்கேயும் நார்த்ல வந்து ஒரு வெப்ப காற்று வந்து வீசுது. அது வந்து லூ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுல கோடை காலம், குளிர்காலத்துல இருந்து நமக்கு வந்து கோடை காலம் வந்தோம். கோடை காலத்துல இருந்து அதாவது நமக்கு எங்க இருந்து டிராவல் ஆயிட்டு வரோம் இப்போ இந்த 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 இமேஜை பொறுத்த வரல. ஸோ இங்க இருந்து இப்படியே சுத்தி கோடை காலத்தை முடிச்சுட்டு இப்போ நமக்கு எங்க வரும்? தென்மேற்கு பருவக்காற்று வரும். அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்றுக்கு வரும். ஓகே தானே? அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துக்கு பின்னாடி தென்மேற்கு பருவக்காற்றினுடைய காலம் வந்து மழையோட தொடங்கும். ஓகேங்களா? அதாவது நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டா சொல்ல போனா மழைக்காலம் தான். அவ்வளவுதான். இந்த டைம்ல வந்து நிறைய பேரழிவுகள்லாம் நமக்கு வந்து நடக்கும். நிறைய பேரழிவுகள்லாம் நீங்க வந்து பாப்பீங்க. அப்படிதானே? முக்கியமா கேரளா பயங்கரமா பாதிக்கப்படும். நம்ம தமிழ்நாடு ஓரளவுக்கு பாதிக்கப்படும். பெருசா பாதிப்பு இருக்காது. ஒரு சின்ன ஒரு இருக்கும். இல்ல ஒரு சாங் ஒன்று வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அப்படிதானே? இப்படி இருக்குது. இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? கேரளா, கோவா, கர்நாடகா சில பகுதிகள், அப்புறம் வந்து என்னது மகாராஷ்டிரா எல்லாமே இருக்குது. ஓகேவா? குஜராத்துக்கும் கொஞ்சம் வரும் நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடோட தேனி வந்து பார்டர்ல இருக்கும், கோயம்புத்தூர் பார்டர்ல இருக்கும், கன்னியாகுமரி, இது தேனி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, நீலகிரி, வேற என்ன இருக்குது? தென்காசி வருமா? ஸோ இது எல்லாமே பார்டர்ல வரும். கரெக்டா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மழை. இந்த மழை இருக்கிறதுனால நமக்கு இந்த பக்கம் என்ன பெய்யும்? ஒரு சாரல் மட்டும் தான் பெய்யும். ஓகேங்களா? ஸோ பெரிய மழை ஒன்றும் இருக்காது. ஏன்னா பெரும்பாலான மழை வந்து இந்த பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு இங்கேயே மழை பெஞ்சிடும். அதனால மும்பையில் ஒரு வெள்ளப்பெருக்கு வரும். ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அதாவது ஜூன் ஜூலை மழையில வந்து வெள்ளம் வந்து பயங்கரமா காணப்படும். மும்பையில யாரும் வீட்டு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு காணப்படும். அதே இது ஆகஸ்ட் எல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு என்ன ஆகும்? பயங்கரமான ஒரு மழை வந்து என்ன ஆகும்னா வெள்ளப்பெருக்கெல்லாம் கேரளால ஏற்படும். நமக்கு இந்த பக்கம் மிதமான மழை கிடைக்கும். கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் மழை கிடைக்கும், திருநெல்வேலி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பக்கத்துல உள்ளதுக்கெல்லாம் தேனியில வந்து ஒரு சாரல் அடிக்கும். அதாவது மழை பெய்யும், நைஸா பெய்யும். ஓகேங்களா? ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வந்து சூப்பரான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதான் அந்த சாங் தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த பாட்டை வச்சு நான் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகே. தென்மேற்கு பருவக்காற்று கோடை காலத்திற்கு பின் தென்மேற்கு பருவக்காற்றின் தொடக்கத்துடன் மழைக்காலமும் நமக்கு வந்து தொடங்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சூரியன் வந்து எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது? இப்போ சூரியன் வந்து எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது தென்மேற்கு பருவக்காற்றுக்கு? ஈக்குவேட்டார், கடகரேகை, மகர ரேகை அப்படிதானே? சூரியன் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? ஜூன் மாசம் இங்க இருக்காரு. இங்க இருந்து இங்க டிராவல் ஆகிற டைம். ஓகேவா? இங்க இருந்து இங்க டிராவல். இங்க என்னது ஈக்குவேட்டார், இது வந்து கடகம், இது வந்து மகரம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சூரியன் வந்து இந்த இடத்துல டிராவல் ஆகி போயிருக்கு. அப்ப இங்க ஃபுல்லா வந்து ஹீட்டு, பயங்கர ஹீட்டு. ஸோ வெப்பம், அதாவது கோடை. இந்த கோடையில வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடும். வெப்பத்தினால் காற்று விரிவடைந்து லேசாகி மேலே சென்றோம். மேலே சென்ற கீழே வந்து அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும். இந்த அழுத்தத்தை கம்மி பண்றதுக்கு இங்க இருந்து காத்து வரும். ஓகேங்களா? இந்த அழுத்தத்தை கம்மி பண்றதுக்கு இங்க இருந்து காத்து வரும். ஆக்சுவலா அந்த காத்து இப்படிதான் வீசிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த காத்து இப்படி வீசிட்டு இருக்கும். இதுல கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னால நிலநடுக்கோட்டுல இருந்து நமக்கு இந்த காத்து இங்க மாற டேன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே. ஸோ இது வந்து ஓரளவு புரிஞ்சு இல்லையா? இந்த படத்தை நான் இன்னும் பெருசா போடுறேன், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். நம்ம வந்து ஒரு கற்பனையில நிஜம், கற்பனையில நம்ம இப்படி பண்ணிக்கலாம். நிலநடுக்கோடு, கடகரேகை, இந்தியா, மகர ரேகை, ஆஸ்திரேலியா. இங்க என்ன இப்போ வந்து இந்த சீசன்ல கோடை காலம் வந்து லோ ப்ரெஷர் அப்படிதானே? அதாவது சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே. சூரியன கதிர்கள் வந்து இப்பதான் இங்க இருந்து போயிருக்குது, இனிமே இங்க இருந்து இங்க வரும். அப்போ இந்த இடம் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து லோ ப்ரெஷர்ல இருக்கும். ஏன் லோ ப்ரெஷர்? வெப்பம் வந்து அதிகம். ஸோ இந்த பீரியட்ல இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது வெப்பம் வந்து
அதிகமா இருக்குது. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும்போது இங்க என்ன காலம், குளிர்காலம் ஆஸ்திரேலியா இந்த பகுதியில, அதாவது தென் அரைக்கோளத்துல. இப்ப இங்க இருந்து காத்து இதை ஃபில் பண்ணதுக்கு இந்த மாதிரி வீசும். ஓகேங்களா, இங்க இருந்து காத்து வீசும். ஆன் தி ஹோல் உலகத்தையே பாருங்க, இந்தியா மட்டும் பார்க்க கூடாது. இந்த நிலநடுக்கோட வந்து அடையும் போது இங்க கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதாவது அது என்ன பண்ணும்னா காத்தை வந்து இந்த பக்கமா திருப்பி விடும். அது திருப்பாது, அது காத்து ஆட்டோமேட்டிக்காவே நிலநடுக்கோட அடைஞ்ச உடனே எப்படி திரும்புது, ரைட் ஹேண்ட் சைடா வந்து திரும்புது. ஓகேங்களா, கிளாக் வைஸா திரும்பி நமக்கு வந்து எங்க வருது, இந்தியா நோக்கி வருது. இதுதான் வந்து இந்த நிலநடுக்கோடுல வந்ததோ அந்த காத்து திரும்புது பாத்தீங்களா, டேன் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் வந்து அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப நமக்கு இங்க இது மட்டும் இல்ல, இங்க என்ன இருக்கும், நீங்க ஆன் தி ஹோல் கம்பேர் பண்ணுங்க. இங்க ஆப்பிரிக்கா இருக்கும், மடகாஸ்கர் பகுதியெல்லாம் பயங்கர மழை, ஆப்பிரிக்காவுடைய ஹார்ன்ல எல்லாம் பயங்கரமான மழை பெய்யும். ஓகேங்களா, ஓகே, சோ அதை விட நமக்கு இங்கதான் நல்ல மழை பெய்யும். ஓகே, சோ தொடக்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல வந்து தென்மேற்கு பருவ காற்று எக்ஸாக்டா இங்க இருந்து நிலநடுக்கோட வந்த உடனே அங்க இருந்து ஒரு டேன் அடிச்சு உள்ள வருது. உள்ள வரும்போது இந்தியாவுடைய இந்த பகுதிகள், ஓகேவா, இந்தியாவுடைய இந்த பகுதிகளுக்குள்ள என்றாவது அங்க வந்து நமக்கு என்னது, பயங்கரமான மழை நமக்கு இருக்கும். ஓகேங்களா, மே மாத இறுதிக்குள் வடமேற்கின் பெரும் பகுதி தாழ்வழுத்தம் அப்படின்ற மே மாத இறுதிக்குள்ள இந்த சூரியனுடைய இதனால இங்க வந்து பெரும்பாலும் தாழ்வழுத்தம் வந்துடும். காற்று கடல் இருந்து இந்திய நிலப்பகுதியை நோக்கி வீசும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது, இங்க நமக்கு வந்து கடல், இது வந்து பெரிய நிகழ்வு. ஆக்சுவலா ஜென்ரலாவே இங்க கடல் இருக்கு, கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் கம்மியா இருக்கு, அதாவது கம்பேரிட்டிவ்லி கூலிங்கா இருக்கும். அப்ப இங்க இருந்தும் காத்து நமக்கு வீசும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வரதை நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வரும் புரிஞ்சா, அவ்வளவுதான். ஸோ பருவக்காற்று பொதுவாக வந்து எப்போ ஆரம்பிக்கிறா, ஜூன் முதல் வாரத்துல இந்தியாவில ஆரம்பிக்கும். ஓகே, எப்போ ஆரம்பிக்கிறா, ஜூன் முதல் வாரத்துல இந்தியாவில ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு நமக்கு வந்து என்ன கடற்கரை இருக்குது நமக்கு, இங்க கொங்கண கடற்கரை, மலபார் கடற்கரை இல்லையா. ஸோ இங்க வந்து பயங்கர மழை பெய்யும். ஜூலை 15 வந்து எல்லா பகுதியிலுமே பயங்கர மழையா வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு எல் நினோ அப்படின்ற உலகளாவிய ஒரு காலநிலை தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல நமக்கு வந்து ஏற்படும். ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து இங்க இந்த எல் நினோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகும். இது எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதன் இதுல வந்து உருவாகும். இந்த எல் நினோ வந்து ஒரு பெரிய கான்செப்ட்னா அவங்களுக்கு வந்து தனியாவே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, அதை இப்போ வந்து இது கூட குழப்பிக்கொள்ள வேண்டாம், இல்ல பாத்துருவோமா. எல் நினோ லா நினோ அப்படின்ற விஷயம், இந்த எல் நினோனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் இல்லாம தமிழ்நாடும் நமக்கு வந்து, அதாவது இந்தியா தமிழ்நாடும் நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகளை சந்திக்கும். ஓகே, ஸோ பின்னாடி ஒரு இடத்துல நம்ம வந்து கிளைமேட் பார்க்கும்போது அந்த எல் நினோடைய நிகழ்வுகளை பார்ப்போம், அதை கூட பார்க்கலாம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, எல் நினோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நடக்குது இல்லையா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று எப்படி ஃபார்ம் ஆகி எங்க இருந்து எங்க வருது அப்படின்ற ஒரு கதை சொன்னோம் இல்லையா. ஸோ இதே நிகழ்வு தான், வேற ஒன்றும் வந்து பெருசா இல்லை. ஸோ அதாவது நம்ம வந்து இப்போ பேசுனது எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கான விஷயங்கள்னு சொல்லல, பொதுவான விஷயங்கள் சொல்லிட்டு இந்தியாவுக்கான விஷயங்கள் சொல்றேன் இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நடக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஆன் தி ஹோல் பார்க்கும்போது என்ன நடக்குது, அதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் நினோ அப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ எங்க இருக்குது எல் நினோ. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்து. ஆக்சுவலா எல் நினோக்கு மீனிங் என்ன தெரியுமா, ஒரு சிறு பையன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க, குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க பாருங்க, ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாக்குறீங்களா, அங்க டிசம்பர் மாசம் குளிர்ல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மேல கொண்டாடுறாங்க வடாரை குளத்துல. அவர் பிறந்தது அங்க சதர்ன் ஹெமிஸ்பியர்ல, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கோடை காலத்துல பிறந்திருப்பாரு. அங்க கோடை இருக்க டைம்ல தான் அவர் வந்து பிறந்திருப்பாரு இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதனாலே அதை வந்து குழந்தை இயேசுன்னு சொல்றதோ சிறு பையன் சொல்றதோ இந்த மாதிரி என்ன, ஏன் வந்து கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து வர்றதுனால அதை வந்து அப்படியே சொல்றாங்க. ஓகேங்களா, இது பொதுவா வந்து 2 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ நடக்கும்போது பல விதமான தாக்கங்களே அது வந்து உண்டு பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா, இந்த எல் நினோ காலங்களில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று மழை வழக்கத்தை விட நமக்கு வந்து கம்மியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கம்மியாச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், வறட்சி தான். ஓகே, ஸோ அந்த நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த சதன் எல்லாமே, அதாவது நமக்கு தீபகற்ப இந்தியா ஃபுல்லாமே மழையை நம்பி தான் நமக்கு இருக்குது இல்லையா. அடுத்த பருவ டைம்ல வரும், அது நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையில அதிகமாட்டு நமக்கு வந்து மழையை வந்து கொடுக்குது.
ஓகேங்களா. இது வந்து கடல்ல ஏற்படக்கூடிய வெப்பத்தின் காரணமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு வந்து நடக்குது. ஓகே, அடுத்தது அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பருவமழை வெடிப்போ நமக்கு வந்து நிகழும். ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பயங்கர மழை பொழியும். இந்த கேரளாவில் வெள்ளப்பெருக்கு வரும்போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தை அதிகமா கேட்டிருப்பீங்க, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அதிகமா கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்தியாவோட வெப்பநிலையை, அதாவது இப்போ வந்து கோடை காலத்துல பயங்கர ஹீட்டா இருக்குத அப்படியே வந்து பயங்கரமா குளிர் வச்சு விட்டுட்டு போயிருது. ஓகேங்களா. பயங்கர என்ன ஆகுது, கூலா ஆக்கி விட்டுருது இவ்வளவு மழை பெஞ்சு. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்க, ஆக்சுவலா அந்த காற்று வந்து நமக்கு எங்க இருந்து வருது, இங்க சவுத்ல இருந்து வருது இல்லையா. இந்த இந்தியாவுடைய தென் முனையை அடையும் போது இது வந்து ரெண்டா பிரியும். ஓகேங்களா. ஒண்ணு வந்து இந்த வழியா போகும், இன்னொன்னு இந்த வழியாகவும் போகும். இது வந்து ஒரு உலகளாவிய நிகழ்வு, ஆன் தி ஹோல் நடக்கூடியது. இந்தியாவை நோக்கி வருது கரெக்டா ரூட்டு பிடிச்சி அப்படின்னு இல்லை. ஓகேங்களா. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நமக்கு ரெண்டா பிரியுது, இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது. ஓகேங்களா. சோ அதாவது ஒண்ணு வங்காள விரிகுடா கிளை, இது வந்து அரபிக்கடல் கிளை. இது வந்து அரபி, இது வங்காள விரிகுடா. கரெக்டா. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பிரியுது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அரபிக்கடல் கிளையை பார்ப்போம், இதான் முக்கியமானது. சோ பருவக்காற்றினுடைய அரபிக்கடல் கிளை தான் ரொம்பவே ரொம்ப 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 வலிமையானது. ஓகே, மிகுந்த வலிமை மிக்க காற்று. ஓகே. சோ முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மோதும். கரெக்டா. அரபிக்கடல் கிளை அப்படின்றப்ப நமக்கு வந்து இங்க என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. சோ எல்லா காற்றும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து மோதி நமக்கு வந்து பலத்த மழையை நமக்கு வந்து தருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் மிக்க அந்த காற்று மலை சரிவுகள்ல உயர எழும்பி குளிர்வடைந்து மேற்கு கடற்கரை பகுதிக்கு நமக்கு வந்து பலத்த மழையை தருது. மேற்கு தொடர்ச்சி மலையில காற்று மோதும் திசையில் அமைந்துள்ள மும்பை, கிட்டத்தட்ட மும்பை வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் இருக்கும், பூனே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா. இந்த மோதுற இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மழை இருக்கும். கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் வரை மழை இருக்கும். இங்க வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் வரை மழை இருக்கும். ஓகேங்களா. அங்கேயே மழை இருக்கும், இதோட கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ இதே சேம் நிகழ்வு நமக்கு வந்து கேரளாலயும் தமிழ்நாட்டிலயும் நடக்கும். ஓகே. ஸோ இங்க பாருங்க, மலை மறைவு பிரதேசம்னு ஒரு வார்த்தை என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இதான் வந்து இந்தியாவுடைய பார்டரு. இங்க வந்து மும்பை இருக்குது, இங்க வந்து பூனே இருக்குது, இங்க வந்து காத்து மோதுது, இங்கெல்லாம் பயங்கரமான மழை அடிச்சு பொழியும். இங்க வந்து மலை மறைவு பிரதேசம், இங்க வந்து கொஞ்சமா ஏதாவது விவசாயிகளுடைய மேகம் கொஞ்சமா மழையை வந்து கொடுக்கும். ஓகேங்களா. சோ இந்த பக்கம் இருக்கிறது தான் மலை மறைவு பிரதேசம், அதாவது அந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்குது, காற்று மோதும் திசைக்கு ஆப்போசிட்ல இருக்குது, எதிர் திசையில இருக்குது. ஓகே. இதே மாதிரி இந்த விந்திய சாத்பூரா மலைகள்லயும் நமக்கு வந்து நல்ல மழை, ஆனா ஆரவழியால தடுக்கப்பட்டு அப்படியே காத்து வந்து டேனாய் உள்ள வந்துடும். இந்த பக்கத்துல மழையே இல்லை, இங்க வந்து வறட்சியான பகுதியா இருக்கும். ராஜஸ்தான் தார் பாலைவனம் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காத்து அப்படியே போயிட்டு இந்த சிவாலி குன்றுகள் இருக்கு இல்லையா, சோ இந்த காத்து அப்படியே போகுது, சிவாலி குன்றுகள்லயும் பயங்கரமான மழை. அதே சேம் டைம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சிவாலி குன்றுகள்ல வங்காள விரிகுடால இருந்தும் காற்று நமக்கு வந்து வரும். ஓகேங்களா. இங்க பாருங்க, வங்காள விரிகுடா கிளையில இருந்தும் காற்று நமக்கு வந்து என்ன வந்து இந்த காரோ காசி ஜெயந்தியா இந்த ஹில்ஸ் வழியா உள்ள வந்து இந்த சிவாலி குன்றுகள்ல பயங்கரது. அப்போ இந்த பாருங்க, இந்த அரபிக்கடல் கிளையும் வங்காள விரிகுடா கிளையும் இந்த சிவாலி பகுதிகளில் வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஒன்னா சேரும். ஒன்னா சேர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு பயங்கரமான மழையை நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி சோட்டா நாக்பூர் பகுதிகளில் பயங்கரமான மழை. ஓகே, புரிஞ்சா. ஸோ இதான் வந்து அரபிக்கடல் கிளை. வங்காள விரிகுடா கிளை அப்படி பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரிதான். வங்காள விரிகுடா கிளையில இருந்து நிலத்தை நோக்கி நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நிலத்தை நோக்கி வீசும் காற்று வந்து ஈரப்பதம் தாங்கி வரும். இது வந்து அகைன் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து, ஏன்னா இங்க பாருங்க, இங்க வந்து இன்னும் அதிகமான வங்காள விரிகுடா கடல்ல வந்து டிராவல் பண்ணுது நிறையாவே. ஏன் அரபிக்கடல் டிராவல் பண்ணுது இல்லைன்னு சொல்ல, இங்க அதிகமா டிராவல் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து காரோ காசி ஜெயந்தியா குன்றுகள்ல வந்து மோதி அந்த இடத்துல நமக்கு வந்து மௌசின் ராம் அங்கதான் இருக்குது. ஓகேவா. ஸோ அங்க வந்து நமக்கு அதிக அளவுல மழைய பொழியுது. ஓகே. காரணம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடி இது போயிட்டு இமயமலையால தடுக்கப்பட்டு அரபிக்குழையோட சேர்ந்து சிவாலி குன்றுகள்ல பயங்கரமான மழையை தருது. இந்த டைம்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வறண்ட இல்லை. அந்த கன்னியாகுமரி பகுதியில கொஞ்சம் மழை இருக்கும், தேனி பகுதியில கொஞ்சம் மழை இருக்கும், அவ்வளவுதான். தவிர மற்றபடி கொஞ்சம் கூல் கிளைமேட் அந்த கோயம்புத்தூர் சைடு தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து பெருசா மழை கிடையாது. இந்த மழையை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். புரியுதா. ஓகே. இதான் வந்து வங்காள விரிகுடா கிளை, அரபிக்கடல் கிளை. ஓகே. ஸோ கடைசியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம். ஓகேங்களா. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்றதை விட பின்னடையும் பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்றது இன்னும் ஆப்டா இருக்கும். அதாவது இப்ப என்ன ஆச்சு பாருங்க, இமயமலை. ஓகேவா. இப்ப என்ன ஆகுது, சூரியன் வந்து இப்போ எங்க டிராவல் ஆகுது இந்த டைம்ல,
சூரியன் ஆல்மோஸ்ட் வந்து நிலநடுக்கோட்டுக்கு வந்துருச்சு. இங்க இருந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சது நமக்கு இங்க இருந்து ஜூன் மாசம் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இங்க வந்தாச்சு. இப்ப சூரியன் இங்க இருந்து இங்க நோக்கி டிராவல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வெப்பம் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த மழை வந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். இங்க இருந்து இங்க போனது வந்து அகைன் அப்படியே ரிவர்ஸ்ல வருது. அவ்வளவுதான் இதுல கதை. ஓகேங்களா? ஸோ அது வடகிழக்கு பருவமழை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அகைன் ரிவர்ஸ்ல இந்த பகுதிகளில் வரும். அப்புறம் இப்படி இந்த பகுதி ஆக்சுவலா இந்த இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு அமைப்பினால நமக்கு வந்து தமிழ்நாடு ராயலசீமா பகுதிகளுக்கு நமக்கு வந்து மழை பெய்யும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, ஜஸ்ட் இதை சொல்றேன். நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி காற்று வீசும். ஓகேங்களா? இந்த ஆரோ மார்க் போட்ட பார்த்தீங்களா? நமக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி தான் நமக்கு வந்து காற்று வீசுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாச லாஸ்ட்ல ஒரு செப்டம்பர் மாசம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அழுத்த மண்டலம் செப்டம்பர்ல நமக்கு எங்க இருக்கும்? நமக்கு ஆக்சுவலா செப்டம்பர்ல நமக்கு வந்து இந்த பிக்சர் தான், இந்த ஒரு ஸ்லைடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இந்த ஒரு ஸ்லைடை நீங்க ஞாபகம் வச்சிட்டாலும் நிறைய விஷயம் இருக்கலாம். ஓகே. செப்டம்பர்ல அது அகைன் நமக்கு வந்து எங்க வரும்? தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது ஜூன்ல ஆரம்பிச்சு நமக்கு அகைன் ஈக்குவேட்டாருக்கு வந்துடும். அப்படிதானே? ஸோ இப்போ ஈக்குவேட்டார்ல இருந்து இப்போ எங்க போகுது? இந்த மகர ரேகையை நோக்கி நமக்கு வந்து போகுது. ஸோ இந்த டைம்ல நடக்கிறதா நமக்கு வந்து இந்த மழை சம்பவம். ஓகே. நான் வந்து இப்படி சொல்லிட்டேனோ, ஒரே நிமிஷம், கரெக்டாக சொன்னேன். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது கோடை காலத்துல இங்க இருந்து இங்க போகும். இந்த தென்மேற்கு பருவமழையில தான் நமக்கு வந்து இங்க இருந்து இங்க வரும் இல்லையா? இப்ப நமக்கு சென்ட்ரல்ல வந்தாச்சு. செப்டம்பர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வந்தாச்சு. இங்க இருந்து இங்க போற டைம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு வந்து என்ன ஆகும்? லோ பிரஷர், அதாவது ஹை பிரஷர் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? ஏன் சூரியன் வந்து இங்க நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகும் அந்த டிசம்பர் டைம்ல எல்லாம். செப்டம்பர்லயே இங்க வந்துருச்சு, டிசம்பர்லாம் நமக்கு இங்க வந்துடும் இல்லையா? அக்டோபர் நவம்பர்லாம் இங்க வந்துடும். அப்ப இங்க வந்து ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகும், இங்க லோ பிரஷர் இருக்கும். ஹை பிரஷர்ல இருந்து உயர் அழுத்தத்துல இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி காற்று வீசும். ஸோ காற்று வீசுறதுனால நமக்கு வந்து என்ன நடக்குது? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அவ்வளவுதான். ஓகே. இப்ப கவனிங்க, செப்டம்பர் மாசம் இறுதியில அந்த அழுத்த மண்டலங்கள் வந்து மாற ஆரம்பிக்குது. பூமி வந்து சுழல்னால, கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னால காற்றின் திசையும் வந்து மாற்றப்பட்டு வடகிழக்கு பகுதியிலிருந்து வீசப்படுது. இங்க இருந்து இப்படி காத்து வரும். ஓகேங்களா? காற்றின் விசை வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டு இந்த கிராஸ்ல நமக்கு வந்து காத்து வீசும். புரியுதா? இதுக்கு காரணம் என்ன? கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா வடக்குல இப்படி இந்த மாதிரியான காற்று வீசும் நமக்கு. இதுக்கு காரணம் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ். ஓகே ஃபைன். இதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. இந்த பருவகாலத்துல இந்திய துணை கண்டத்துடைய வடகிழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமா உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையிலேயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% அளவுக்கு மழை வந்து நமக்கு கிடைக்குது. இந்த டைம்ல தான் இங்க நிறைய புயல்கள் வந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? நிறைய புயல்கள் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகும். இந்த புயல் தான் ஏதாவது ஒண்ணு சென்னையை, தமிழ்நாட்டை ஏதாவது ஒண்ணு தாக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? சோ அதிகப்படியான மழைப்பொழிவு, அதிகப்படியான புயல் வர்றதுனால ஏதாவது உயிர் சேதம், பொருள் சேதம் நமக்கு வந்து கண்டிப்பா நிறையவே நமக்கு வந்து நடக்கும் அந்த டைம்ல. ஓகே. சென்னை வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும் அடிக்கடி. ஸோ ஸ்லைடை பார்த்தலாம். எனக்கு சொல்ல, நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி காற்று வீசுகிறது. கரெக்ட் தானே? பார்த்தோம். கொரியாலிஸ் திசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. ஏன் வடகிழக்கு டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்து நமக்கு இங்க இருந்து இப்படி போகுது. ஓகே. இதுவும் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னாலதான் இப்படி உள்ள போய் நமக்கு உள்ள வந்துச்சு இல்லையா? இப்போ அகைன் வந்து இது வடக்கு கிழக்கு திசை நோக்கி வீச காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வடகிழக்குல இருந்து மறுபடியும் இப்படி வீசுறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அகைன் அதோடைய கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? சோ கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடக பகுதிகள் அதிக அளவு மழை நமக்கு வந்து பெறுகிறது. அக்டோபர் மாதத்தில் சராசரி வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து வடகிழக்கு பருவக்காற்றின் காலமாக நவம்பர்ல 28 டிகிரி செல்சியஸா குறைஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு குளிரோ நிலவிரும். ஓகே, அப்படிதானே? ஸோ இது வந்து கொஞ்சம் குளிராயிரும். இதுக்கப்புறம் சூரியன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் அங்க போனா டிசம்பர் மாசம்லாம் குளிர்காலமே நமக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை அப்படின்றது. ஓகே. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பருவமழை அப்படின்ற டாபிக். பருவமழை அப்படின்ற டாபிக்ல இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க வச்சு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பருவ காலங்கள்ல ஆரம்பிச்சு இது மட்டும் பருவமழை. ஸோ அதே மாதிரி இந்த மழை பொழிவு நம்ம வந்து கிட்டத்தட்ட சேர்த்தே பார்த்துட்டோம் இல்லையா?
இனிமே நம்ம வந்து பார்க்க போறது வானிலை மற்றும் காலநிலை. ஓகேங்களா? ஸோ வானிலை மற்றும் காலநிலை அடுத்த செஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு. புரிஞ்சுல அது உங்களுக்கு இந்த நாளும் எப்படி வந்து குளிர்காலம், கோடை காலம் எல்லாம் உருவாகும் சொல்லிட்டு, அப்ப உங்களுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்து அப்படின்னா, இதுல நிறைய விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒன்னே சொல்லி முடிச்சிடுறேன். இதுல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்துல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னெல்லாம் விளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் செழித்து வளரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நிலக்கடலை, ஓகே, அப்புறம் வந்து பருத்தி, ஓகே, அப்புறம் கரும்பு, டீ, டொபாக்கோ, புகையிலை, ஓகேவா? இது எல்லாமே வளரும். இப்ப இந்த கோடை காலத்துல கோடை கால இதெல்லாம் என்னது? அதாவது இதை வந்து என்ன கிராப் சொல்லுவாங்க? காரிஃப் கிராப்னு சொல்லுவாங்க. தெரியுமா? காரிஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சீசன் சொல்லுவாங்க? ராபி சீசன் சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு பருவ காற்று டைம்ல வந்து ராபி சீசன். இங்க என்னெல்லாம் அதிகமா வளரும்? மெயினா ராபி சீசன் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட்ல மான்சூன் மெயினா வந்து வீட்டு அப்படிதானே? முக்கியமான உணவுப் பொருள் என்ன பாத்தீங்கன்னா வந்து வீட்டு. அதே மாதிரி இங்க இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜெயித் கிராப்ஸ் சொல்லுவாங்க. ஜெயித், ஓகே, ஜெயித் கிராப்ஸ். அதாவது நமக்கு இந்த மெலன் ஐட்டம்ஸ், இந்த மலா ஆரஞ்சு ஒன்று வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி வரும். ஓகேங்களா? ஆரஞ்சஸ் நிறைய வரும், எலுமிச்சி நிறைய வரும். ஸோ இதெல்லாம் இந்த டைம்ல தான் நடக்கும். ஓகே, இதையும் கூடவே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது உங்களுக்கு. ஸோ எல்லாமே சீசனல் தான். அந்தந்த சீசனுக்கு நமக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ அந்தந்த இதெல்லாம் நமக்கு வந்து விளைஞ்சி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல நமக்கு வந்து என்ன போவோம்னா இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு டிராயிங் உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? அது வானிலை மற்றும் காலநிலை. ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் இதில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.